அந்தமான் கடலில் கடந்த 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி பேய் காற்று வீசி தனுஷ்கோடி என்ற நகரையே புரட்டி போட்டது. உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர் வீடுகள், கோவில்கள், தேவாலயங்கள் என அனைத்து பகுதிகளுக்குள்ளும் புகுந்து பொதுமக்கள் மற்றும் அவர்களது உடைமைகளை சுருட்டி கொண்டு சென்றது. இதில் 1800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. புயலின் ஹோரத்தை அறியாமல் தனுஷ்கோடியை நெருங்கிக் கொண்டிருந்த பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ரயில் புயலில் சிக்கி தூக்கி வீசப்பட்டு ரயிலில் இருந்த அனைத்து பயணிகளும் கடலுக்குள் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அதில் இன்ப சுற்றுலாவாக ரயிலில் தனுஷ்கோடிக்கு சென்ற 120 மாணவர்களும் கடல் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். வர்த்தக நகரம் என்று அழைக்கப்பட்ட தனுஷ்கோடி ஒரே நாள் இரவில் அழிந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த தகவல் அறிந்து தமிழகமே அதிர்ந்து போன நிலையில் அந்த பேரழிவு ஏற்பட்டு 59 வருடங்கள் ஆகியும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்பகுதி மக்கள் மத்தியில் இன்றளவும் நீங்கா வடுவாக மாறி உள்ளது. மண் மூடி போன மேடாக மாறிய தனுஷ்கோடியில் புயலின் அடையாளமாக சிதிலமடைந்த ஒரு தேவாலயம் மற்றும் சில கட்டடங்கள் மட்டுமே எஞ்சி உள்ளது. அங்கு தற்போது கடைகள் அமைக்கப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு வருகிறது. புயலால் பாதிக்கப்பட்ட தனுஷ்கோடியில் உள்ள பழைய கட்டடங்களை பார்வையிட ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான படகு போக்குவரத்து வசதியை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட தனுஷ்கோடியினுடைய புயல் இந்திய துணைக்கண்டத்தையே புரட்டி போட்டது என்பது நம்ம எல்லாரும் அறிந்தது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை அது ஒரு அழிந்த சின்னமாகவே தனுஷ்கோடி காணப்படுகிறது. ஒரு மின்சார வசதியோ ஒரு சரியான போக்குவரத்து வசதியோ இல்லாமல் மக்கள் சிரமப்படுறாங்க. இன்றைக்கி அங்கே உள்ள பழைய கட்டடங்களை பார்ப்பதற்காக சுற்றுலா வருகின்ற பயணிகள் எல்லாம் செல்லுகின்ற பொழுது அவளுக்கு சரியான போக்குவரத்து இல்லை. ஒரு பஸ்ஸு போது திரும்பி வருது, அது மாதிரி தான் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக சாலை வசதி, போக்குவரத்து வசதி இன்னும் ஏற்படுத்தி தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பொதுமக்களின் வசதிக்காக மத்திய அரசு சாலை வசதி ஏற்படுத்தி தந்ததாகவும் பேரிடருக்கு முன்பு இருந்தது போல் தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர் ராமு வலியுறுத்தி உள்ளார். இந்த தனுஷ்கோடி பகுதியானது ராமாயணத்தோட தொடர்பு உண்டானதுங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்த மத்திய அரசு சாலை வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்பு துறைமுகம் எல்லாம் இருந்தது, வாணிபங்கள்லாம் கடல் வழியாக வாணிபங்கள்லாம் நடந்தது. அப்போ கப்பல் போக்குவரத்தெல்லாம் இருந்தது. அதுபோல் இந்த கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் வழியாக இந்த ராமேஸ்வரத்தில் மீண்டும் ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்தெல்லாம் ஏற்படுத்த வேண்டும். அதே போல் அந்த பகுதியில் வாழும் தனுஷ்கோடி பகுதியில் வாழும் மக்களுக்கு குடிநீர் வசதிகள் மற்றும் அங்கே அவருக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு உண்டான எல்லா வசதிகளும் மத்திய அரசு செய்து கொடுங்க. இந்த ஹோர தாண்டவங்களை தமிழ்நாடு எதிர்கொண்டு இன்றோடு 59 ஆண்டுகள் ஆகியும் இன்றும் அது ஏற்படுத்தி சென்ற வடு அப்படியே மக்களின் மனதில் வேதனையாக இருக்கிறது.